வணக்கம், இது முருகஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெள்ளரிக்காய் சட்னி. இந்த வெள்ளரிக்காய் சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. வெள்ளரிக்காய் சட்னி வந்து மில்லட் ஊத்தாப்பம், மில்லட் இட்லி, மில்லட் தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். மில்லட்டுக்கு வந்து இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது. மில்லட் வந்து ரொம்ப சூடானது, சிறுதானியம் எல்லாமே கொஞ்சம் சூடானது தான். இந்த மாதிரி குளிர்ச்சியான சட்னி சேர்த்துக்கிட்டா ரெண்டும் வந்து ஈவனாக சரியாயிடும். வெள்ளரிக்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ளதாக வாங்கிக்கோங்க. இந்தமாரி ஒரு வெங்காயம், நான் வெள்ளை வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு நாட்டு தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி துண்டு, கொத்தமல்லி. வெள்ளரிக்காயை வந்து நல்லா கழுவி தொடச்சிங்க. இந்த மாதிரி நல்லா கழுவிடுங்க, ஏன்னா அந்த அழுக்கெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம். அதை கழுவிட்டு தோலோடையே போட்டுக்கலாம் சட்னிக்கு. இந்த பக்கமும் கட் பண்ணி எடுத்துருங்க. விதையோடையே போடலாம். அது இந்த மாதிரி நல்லா பெருசாகவே இதுமாரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சட்னிக்கு வதக்கிடலாம். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதங்கினாலே போதும். பச்சை மிளகாய் இப்படி ஒடிச்சு போட்டுருங்க, இல்லைன்னா வெடிச்சு மேலே தெரிச்சிடும். ஒடிச்சு போட்டால் தான் தெரிக்காது. இஞ்சி போட்டுடலாம். இப்போ தக்காளி போட்டுடலாம். ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணுங்கன்னா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ வந்து இந்த வெள்ளரிக்காயை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டுடலாம். இதில் கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சிடலாம். இதுலேயே தண்ணி இருக்கிறதுனால தண்ணி விட வேண்டாம், இதே சரியாக இருக்கும். அரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை தாளிச்சிடலாம். அது பாருங்கள், தண்ணி விடாமே இதுமாரி தண்ணியாக இருக்குது சட்னி. வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு சட்னி தாளிச்சிடலாம். கொஞ்சமாக கடுகு, உளுந்த பருப்பு கொஞ்சம், ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம். இந்த தாளிப்பை வந்து இதில் போட்டுடலாம். ஹெல்தியான வெள்ளரிக்காய் சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மில்லட் ஊத்தாப்பம், இட்லி இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். எங்கள் சேனலில் வந்து மில்லட் டிஷ்ஷஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் கீழே லிங்காக கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்களே வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா முருகஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.